அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக கணக்கெடுப்பில் முன்னணியில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மக்களவை தேர்தலில் எப்படியாச்சும் 1 கோடி வாக்கு வாங்கியே தீரணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு வருட கால உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. புதுச்சேரி, திருநெல்வேலி, வட சென்னை, தென் சென்னை இது போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாகவே முன்னணியில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக, பாஜக கட்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சி 1 கோடி வாக்கு வாங்க போறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படின்னு லைவ்ல இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா தகவல்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1 கோடி வாக்கு அப்படின்றது தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சி வாங்கிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு நிகரான ஒரு ஆளுமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்படின்றது அனைத்து மக்களுக்குமே உறுதியாகிடும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ட்விட்டர் முழுக்க நாம் தமிழர் கட்சியோட ஆதிக்கம் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சி இவங்க எல்லோருமே கூட்டணி கட்சியாக வாங்கக்கூடிய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று வாங்கக்கூடிய வாக்குகளும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லாம இருக்க ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் எந்த அளவுக்கு இந்த முறை ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிய வருது. ஏற்கனவே வந்த எல்லா கருத்து கணிப்பு தகவல்களுமே உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியுடைய புரட்சிகர செயல்பாடுகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசாகவே இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்திருந்த ஒரு கருத்து கணிப்புப்படி ஆண்களை விட பெண்கள் 5 லட்சம் வாக்குகள் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும், அதற்கு பிறகு புதிய வாக்காளர்களாக வந்திருக்கக்கூடிய 20 லட்சம் பேருமே தங்களுடைய ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெளிவாக தெரிய வருது. அதாவது இன்றைய தின முடிவுல நாம் தமிழர் கட்சி 1 கோடி வாக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. மேலும் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.